வணக்கம். பொதுவா தமிழ் திரைப்பட உலகில பாடுவாங்க, அவ்வளவா நடிக்க வராது. நல்லா நடிப்பாங்க, பாட வராது. சண்ட காட்சிகள்ல பிச்சு வாங்குவாங்க. மற்ற சோக காட்சிகள்லாம் அவங்களுக்கு சரியா வராது. இப்படி எல்லா வகையிலயும் அத்தன திறமையும் உள்ளவங்க, அதே சமயத்தில கேமரா, எடிட்டிங், தொழில்நுட்பம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அந்த காலத்தில இது எல்லாத்துக்குமான ஒருத்தர சொல்றதா இருந்தா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள சொல்லலாம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் தியாகராஜ பாகவதர் பாடுவாரு. ஆனா, அவர் சண்டையெல்லாம் போட்டதா நம்ம பார்க்க முடியாது. பி.யு. சின்னப்பா ஒரு சகலகலா வல்லவர். அவரு சிலம்பு சுத்துவாரு, மிருதங்கம் இது பண்ணுவாரு, கொன்னக்கோல் இது பண்ணுவாரு. அற்புதமாக நடிப்பாரு. 3 வேடமிட்டு நடிச்சிருக்காரு. 2 வேடமிட்டு உத்தமபுத்திரன் நடிச்சிருக்காரு. 3 வேடமிட்டு மங்கையர்க்கரசில நடிச்சிருக்காரு. தொழில்நுட்ப விஷயங்கள் அவருக்கு அவ்வளவா தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் 1937ல சதிலீலாவதில வந்த பிறகு, 1958ல படத்தை இயக்கிறாரு. தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னன். ஏறத்தாழ டபுள் ஆக்ட் படம் இது ஓடுனா நான் மன்னன் இல்லாட்டி நாடோடிங்கிற அளவுக்கு இது பண்ணாரு. ஆனா அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. தூங்காதே தம்பி தூங்காதே. அதேபோல அவருடைய உலவும் சிற்ற வாலிபன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதனை யாராலயும் முறியடிக்க முடியாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அவருக்கு நுணுக்கங்கள் எல்லாமே திரையுலகின் நுணுக்கங்கள் தெரியும். படத்த எப்படி வெற்றி பெற வைக்கணும்னு தெரியும். உதாரணமா டி.ஆர். ராமன்னா இவர வச்சு நெறைய படங்கள இயக்கியிருக்கார். பாசம்னு ஒரு படம் பண்றப்ப, கடைசியில கதாநாயகன் இறந்து போற மாரி காட்சின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், "வேண்டாம். நான் இறந்து போற மாரி இருந்தா, என்னுடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த படம் ஓடாது" அப்படின்னாராம். "அதெல்லாம் இல்ல பரவாயில்லைங்க. கதைப்படி ஓடும்" அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டு அந்த படத்துல எல்லாமே ஹிட்டு. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு. நாளை நமதே படம் பார்த்தீங்கன்னா, அதில வரக்கூடிய இந்த 2 எம்ஜிஆர்ல ஒருத்தர் மாரி இருப்பாரு. பாசம் படத்தில கருப்பா அந்த திருடனா நடிச்சிருப்பாரு. அப்படி இருப்பாரு. பொதுவா நெகட்டிவ் கேரக்டர் பண்ண மாட்டாரு. அதில அப்படி அந்த அந்த மாரி கேரக்டர் இருப்பாரு. அவர் இறந்து போறாருங்கிறது கதைப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அவர் சொன்னபடியே அந்த படம் ஓடல. அவர் இறந்த மாரி காமிச்ச ராஜா தேசிங் படமும் ஓடல. ஆனா, அவர் இறந்த மாதிரி காமிச்சு அவர் சாமி ஆயிட்டாருன்னு காட்டினா மதுரை வீரன் ஓடுச்சு. பாட்டு அவருடைய கவனத்துக்கு வந்து தான் போகும். சண்ட காட்சி அவருடைய மேற்பார்வையில தான் நடக்கும். கதாநாயகன், கதாநாயகி, நகைச்சுவை நடிகர்கள், யார் இசையமைக்கணும், யார் வசனம் எழுதணும் எல்லாமே அவருக்கு தெரியுங்க. இப்படிப்பட்ட இவருடைய அந்த நடிப்புலக வாழ்க்கையில ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, படங்கள்ல இவர் சிகரெட் குடிக்கிற மாரியோ, சீட்டு விளையாடுற மாரியோ, தீய செயல்கள் செய்ற மாரியோ இவருடைய பாத்திரங்கள் அமையாது. அதை இவர் எடுத்துக்கிடவும் மாட்டார். இவர மக்கள் குலகுருவாக நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழிகாட்டி மாரி வச்சிருந்தாங்க. இவருடைய 100வது படம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒளி விளக்கு. எஸ்.எஸ். வாசன் தயாரிக்கிறார். இது நான் சமீபத்தில ஒரு இதில பார்த்தேன். ஒரு சின்ன பேட்டியில பார்த்தேன். அதில ஒர்க் பண்ணவங்களே பேசுனாங்க. அவங்களும் வயதானவங்களா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, "ஆ இந்த படத்த எஸ்.எஸ். வாசன் ஒரு வங்க கதைய வாங்கி அத எடுக்குறாரு. எம்ஜிஆர் எஸ்.எஸ். வாசன் படம்ங்கிறதுனால எந்த வார்த்தையும் பேசாம, கதை கேட்காம ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஜெமினி ஸ்டுடியோ பெருசு. எஸ்.எஸ். வாசன் சந்திரலேகா எடுத்தவரு. ஜாம்பவான் எல்லாம் தெரியும் அவருக்கு. சாணக்யா டைரக்ஷன். ஏற்கனவே எங்க வீட்டு பிள்ளை பண்ணியிருக்காரு. இப்ப இந்த படத்துக்கான காட்சி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு நாள் எம்ஜிஆர்ட்ட சொல்றாரு, சாணக்யா டைரக்டர் சொல்றாரு, "நாளைக்கு ஒரு காட்சி எடுக்கிறோம். நீங்க குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க. நீங்க திருட போன வீட்ல அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த எல்லாரும் விட்டுட்டு ஓடி போன அனாதை பெண்ண, ஒரு கைம்பெண்ண நீங்க என்ன பண்றீங்க? காப்பாத்தி கூட்டு வந்திருக்கீங்க. அந்த பெண்ணு நீங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்து உங்களுக்கு மயக்கம் தெளிவிச்சு கூட்டு போறாங்க. இதான் மாரி காட்சின்னாங்க." எம்ஜிஆர் திடுக்கிட்டாரு. குடிக்கிறதாவது, குடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்கிறதாவது, அதுவும் அந்த ஒரு பெண்ணு தன்னை காப்பாத்தி கூட்டு போறதா? 2 நாளா ஷூட்டிங் போலயாம்ங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. நேரடியா போயி பேசிட்டாராம் எம்ஜிஆர். "இத பாருங்க, என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய நல்ல பழக்கங்களை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. நான் இந்த மாதிரி குடிக்கிற மாரி நடிச்சேன்னு வச்சுக்கங்க, அது அவங்களும் அ தலைவரே குடிக்கிறாரு அப்படிங்கிற மாரி நெனச்சுருவாங்க. இந்த காட்சி வேண்டாம்." "இல்ல இவ்வளவு எடுத்துட்டோமே, கதைப்படி அப்படித்தானே இருக்கு." அப்போ ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இந்த இடத்துல. நான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறப்ப,
ஒரு பாட்டு சீன் வைப்போம். எனக்குள்ள இருந்து ஒரு எம்ஜிஆர் வந்து என்னையவே அடிச்சு, "நீ குடிக்கலாமா?" அப்படின்னு கேட்குற மாரி ஒரு காட்சி வச்சுட்டா, அப்புறம் நான் அப்படியே எந்திரிச்சு தலாடிட்டு போற மாரி கூட வந்துரலாம். அந்த பொண்ணு வந்து இந்த இடத்துல வரணும்னு அவசியமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஜெமினில ஒரு கதை இலாகா இருக்கும். கொத்தமங்கலம் சுப்பு மாரி அவங்க தில்லானா மோனாம்பால் எழுதின அவர் மாரி நெறைய இவங்க இருப்பாங்க கதை இலாகா. எல்லாரையும் வச்சாங்க. சரி எம்ஜிஆர் சொல்றதும் சரிதான். அப்படியே பண்ணிறலாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் கரெக்ட்டா எப்படின்னா, ஜெயலலிதா ஒரு கிளப் டான்ஸரா இருப்பாங்க கதாநாயகி. அசோகன் என்ன பண்ணுவாரு வில்லன், இவருக்கு தெரியாம இவருக்கு மதுவு கலந்து குடுத்துருவாரு. அதாவது இவர் நேரடியா எடுத்து குடிக்கிற மாரி இல்லாம, இவருக்கு தெரியாமலே ஊத்தி குடுத்துருவாங்க. இப்ப குடிச்சுட்டு இவரு தள்ளாடி போறபோது, அப்ப ஒவ்வொரு எம்ஜிஆரா உள்ளருந்து வருவாங்கங்க. "தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம்" அப்படின்னு அந்த பாட்டு வரிகள்ல ஒவ்வொரு எம்ஜிஆரா வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸா சரணத்துக்கும் அவர போட்டு சரணத்த எடுத்துருவாங்கங்க. அடிச்சு. தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா. இதுக்கு முன்னாடி ஒரு காட்சி காட்டுவாங்க. அந்த தெருவுலயே ஒரு பிச்சைக்கார கிழவி குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்படி நேரத்தில கூட இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கோட்ட கழட்டி அந்த அம்மாவ அப்படி பொத்தி விட்டு அப்படியே போவாரு. இவர் குடிச்சு கீழ விழுங்குறப்ப இவருக்குள்ள இந்த எம்ஜிஆர்கள் வெளிய வந்து பாட ஆரம்பிக்கிற மாரி வாலி எழுதியிருப்பாரு அந்த பாட்ட. "தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். மதுவில் விழும் நேரம்." இந்த மதுவில் விழும் நேரம். மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். நீதான் ஒரு மிருகம். உன் நினைவை விட்டு விலகும். மானைப் போல் மானம் என்றாய். நடையில் மதயானை நீயே என்றாய். நடையில் மதையானை நீ என்றாய். வேங்கை போல் வீரம் என்றாய். அறிவில் உயர்வாகச் சொல்லிக் கொண்டாய். அறிவில் உயர்வாகச் சொல்லிக் கொண்டாய். மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய். தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா? மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய். இந்த காட்சி எடுக்கிறப்ப பாருங்க, டபுள் ஆக்ட் எடுக்கலாம், ட்ரிபிள் ஆக்ட் எடுக்கலாம். 4 எம்ஜிஆர் வரணும். 4 காஸ்டியூமில் வரணும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. இரவு முழுக்க ஷூட்டிங் நடக்குது. எம்ஜிஆர் வந்து கருப்பு கோட்டு போட்டு அந்த குடிச்ச மாரி கிடக்கிறது ஒன்று. ஒவ்வொரு எம்ஜிஆர் வர்றப்போ ஒவ்வொரு காஸ்டியூமில் வருவாங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஃப்ரேமில் வருவாங்க. இப்போ வந்து இவர் அடித்து உதச்சி இது பண்ணுற போது அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆயிடுறாரு. அவரே வெட்கப்படுறார். ச்சே குடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இந்த காட்சி எடுத்து முடிக்கிறப்பயே மணி 3 ஆயிடுச்சு அவங்க. இப்போ ரஷ் போட்டு பார்க்கணும். இப்போ வழக்கமாக இதுக்கு வந்து இதை எடிட்டர், டைரக்டர் மற்றவங்க பார்த்துக்கிடுவாங்க. எம்ஜிஆர் இதை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. போன உடனே வாசனுக்கு சொல்லிட்டாங்க, எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு. சரி எடிட்டிங் வேலையை பார்க்கலாம், ரஷ் போடுங்க அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு எல்லோரும் விடிய காலம் ஒரு 4:30க்கு வந்துட்டாங்க. வந்து என்ன படம் வேகமாக ரிலீஸ் ஆகணுங்கிறதுனால தியேட்டருக்கு வந்து ரஷ் பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. வந்தால் எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காருங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க என்ன? இல்லை இந்த காட்சி நல்லா வந்திருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா திருப்பி எடுக்கணுமா இல்லையா, அதுக்காகத்தான் அப்படின்னு அதை பார்த்து அது சிறப்பாக வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போனாராம்ங்க. பாருங்கள் 100வது படம் வெற்றி பெறணும், அதுவும் தன்னுடைய பாத்திரம் ஒரு மாதிரியான அது திருடனாக இருந்தாலும் ஒரு தீய குணம் உள்ளவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சு அந்த படத்தில் அவர் தீயில் மாட்டிக்கிட்ட போது அவர் ஒரு குழந்தையை காப்பாற்ற போவார். அப்படி காப்பாற்றிட்டு வர்றப்ப ரொம்ப காயப்பட்டுருவார். அப்போ எல்லாம் ஆஸ்பத்திரியில் வச்சு ஊரே அவருக்காக அழுகும். அப்போ தாங்க இந்த பாட்டு, இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் நம்பிக்கையின் ஒளி விளக்குன்னு அந்த பாட்டு வருங்க.
இதை வந்து சௌகார் ஜானகி பாடுற மாதிரி எடுத்திருப்பாங்க பி சுசிலானுடைய குரலில். எத்தனையோ மணி விளக்கு. இந்த பாட்டு பிற்காலத்தில் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அது ஒலிக்காத இடம் இல்லைங்க. அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது மட்டும் இல்லை, ஒரு கதாநாயகன் என்பவன் சமூக பொறுப்புள்ளவன் காட்டுறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எம்ஜிஆர் இருந்து ஒரு 10 ஆண்டு இருக்கும். அப்போ நானும் என் நண்பரும் சென்னையில் காலையில் அதிகாலையில் இப்படி நடந்து போயிட்டு வந்தோம் கடற்கரையில். அப்போல்லாம் வெளியில் சிகரெட்டு குடிக்கலாம். என் நண்பர் கூட வந்தார், சிகரெட்டு குடிச்சிட்டு வந்தார். சிகரெட்டு குடிச்சிட்டே வந்தவர் என்ன பண்ணாருங்க, திடீர்னு சிகரெட் இப்படி மறைச்சார். நான் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு, யார் சொந்தக்காரங்க வர்றாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னாரு. இல்லை ஒரு வாத்தியார் யாராவது வர்றாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் திடீர்னு சிகரெட்டை மறைச்சிங்கன்னு? தலைவர் சமாதி இருக்குது அப்படின்னாரு. எம்ஜிஆருடைய நினைவிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சிகரெட்டு குடிக்கிற விஷயம் அந்த இடத்த கிடக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. இது என்னங்க மூடநம்பிக்கைன்னு நீங்கள் நினைக்கலாம். மரியாதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் பார்த்து வியந்து போனேங்க. அதை என்ன நினைத்தாரோ அதை சாதித்து காட்டியிருக்கிறார் எம்ஜிஆர். நான் எப்படி இருந்த நண்பர் சிகரெட்டை குடிச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை அவர் குடித்தாலும் கூட அந்த பழக்கத்தை எப்படி அவர் வந்து ஒரு பவ்யமாக மறைக்கிறாருங்கிறத நான் பார்த்தேன். எம்ஜிஆருக்கு திரைப்படம் மட்டுமில்லை, திரைப்படத்தின் நுணுக்கங்களும் மக்களும் மனநிலையும் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவர் படங்கள் வரலாறு காணாத வெற்றியை பெற்றது. அரசியலில் வரலாறு காணாத வெற்றியை அவர் அடைந்தார். 10 ஆண்டுகள் அசைக்க முடியாத முதல்வராக திகழ்ந்தார் என்றால், இன்றைக்கும் ஏழைகளின் பொதுமக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று கேட்டால் எல்லாம் அறிந்த எம்ஜிஆர் தாங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.